அந்த நள்ளிரவு நேரம் வைஷுவிற்கு கண்களை மூடவே முடியவில்லை. இரவு முழுவதும் படுக்கையில் படுத்துக்கொண்டு எத்தனை முறை தவிப்போடு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தாலோ அவளுக்கே தெரியாது. அறையின் திறந்திருந்த ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய நிலவொளி அவளது வெளுத்த முகத்தில் வந்து விழுந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளது மனதிற்குள் மட்டும் தெளிவான வெளிச்சமும் இல்லை, முற்றிலும் இருளும் இல்லை. ஏதோ ஒரு புதிரான, விவரிக்க முடியாத காதல் குழப்பம் மட்டுமே ஆழமாக நிறைந்திருந்தது. உனக்கு வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு மனசோட விருப்பம் இருக்கா வைஷு? அண்ணன் செழியன் மாலையில் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி மட்டும் அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் இடியென எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. சாதாரணமாக வேறு யாராவது ஒரு ஆணின் பெயரை தன் திருமணத்திற்காக கேட்டிருந்தால் வைஷ்ணவி யோசிக்காமல் ஒரே வினாடியில் எனக்கு இதிலெல்லாம் விருப்பமில்லை என்று ஆணித்தரமாக பதில் சொல்லியிருப்பாள். ஆனால் அங்கே கேட்கப்பட்ட பெயர் வெற்றி செல்வன். அந்த வெற்றி செல்வன் என்ற பெயர் வந்த அந்த அடுத்த வினாடியே அவளது உதடுகள் வேண்டாம் என்று மறுத்து பேசவே முடியவில்லை. அவன் மீது தனக்கு உண்மையிலேயே காதல் இருக்கிறதா? இல்லை, அப்படி உடனடியாக சொல்லிவிட முடியாது. அப்படியென்றால் அவனை தனக்கு பிடிக்கவில்லையா? ஐயோ, அதுவும் இல்லையே. அப்படியென்றால் இந்த உணர்வின் பெயர் என்ன? அதற்கான தெளிவான பதில் வைஷ்ணவியின் சொந்த மனதிற்கே தெரியவில்லை. அந்த நள்ளிரவு அமைதியில் வைஷ்ணவி தன் தலையணைக்கு அடியில் இருந்த தன்னுடைய மொபைலை மெதுவாக கையில் எடுத்தாள். கேலரியில் இருந்த தன்னுடைய புகைப்படங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். அவையெல்லாம் சில வாரங்களுக்கு முன்பு ஊர் திருவிழாவில் நண்பர்களோடு சேர்ந்து உற்சாகமாக எடுத்த படங்கள். கீர்த்தி, அன்புச்செல்வன், ஹரிணி, நித்யா என எல்லோரும் கலகலப்பாக சிரித்து கொண்டிருக்கும் புகைப்படங்கள் வந்தன. திடீரென்று ஒரு புகைப்படத்தை கண்டதும் அவளது விரல் திரையிலேயே தங்கி நின்றது. அந்த புகைப்படத்தில் கூட்டத்திற்கு பின்னால் தொலைவில் நின்று கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். அந்த புகைப்படம் எப்போது யாரால் எடுக்கப்பட்டது என்று கூட வைஷ்ணவிக்கு தெரியாது. ஆனால் திரையில் தெரிந்த அவனது உருவத்தையும் அடர்த்தியான மீசையையும் பார்த்த அந்த நொடியில் வைஷ்ணவியின் பவள உதடுகளில் அவளுக்கே தெரியாமல் தானாக ஒரு பேரழகான புன்னகை பூத்தது. தன் நெஞ்சில் கை வைத்தவள், என்னடி வைஷு இது? உனக்கு என்ன ஆச்சு? லூசு மாதிரி அவன் போட்டோவை பார்த்து சிரிக்கிற என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு வெட்கப்பட்டாள். அந்த சரியான நேரத்தில் அவளது அறையின் கதவு மிகவும் மெதுவாக தட்டப்பட்டது. வைஷு என்ற செழியனின் குரல் கேட்டது. இன்னும் தூங்கலையாமா என்றதும் வைஷ்ணவி அவசரமாக தன் அலைபேசியை மூடி வைத்துவிட்டு, இல்லனா, தூக்கம் வரல. சரி, கதவு துற வைஷு. அவள் படுக்கையிலிருந்து எழுந்து சென்று கதவை திறந்தாள். செழியன் புன்னகையோடு உள்ளே நுழைந்தவன், உக்கார்லாமாடா என்று கேட்க வைஷ்ணவி லேசாக சிரித்து, என்னண்ணா நீங்க, இது என்ன கேள்வி? உட்காருங்கண்ணா என்றாள். செழியன் அவள் அருகே கட்டிலில் அமைதியாக அமர்ந்தான். சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே ஒரு மென்மையான மௌனம் நிலவியது. பிறகு செழியன் தன் தங்கையின் முகத்தை பார்த்து, வைஷு, ஊர் பெரியவங்க கேட்ட விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கடா என்று நிதானமாக கேட்டான். வைஷ்ணவி தன் அண்ணனை பார்த்து, அட, என்னண்ணா நீங்க, அதுக்குள்ள அவ்வளோ அவசரமா? அவசரம்லாம் எதுவும் இல்லடா வைஷு. ஆனா உன் மனசுக்குள்ள உண்மையிலேயே என்ன உணர்வு ஓடிட்டு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் கேட்டேன் என்று அமைதியாக சொன்னான். வைஷ்ணவி தன் தலையை குனிந்து கொண்டு தன் விரல்களை பிணைத்து கொண்டவள், அண்ணா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுதுண்ணா. வெற்றி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை அவர் ஆயுசுக்கும் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாருண்ணா என்று மிகவும் மெதுவான குரலில் சொன்னாள். அவள் சொன்ன அந்த பதிலை கேட்ட அடுத்த கணமே செழியனின் முகத்தில் புன்னகை பூத்தது. சத்தமாக சிரித்து கொண்டே, அப்பாடா, அதுவே போதுண்டா. நான் உன்கிட்ட வெற்றி மேல காதல் இருக்கான்னு கேட்கவே இல்லை. அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதான்னு தான் கேட்டேன். அந்த நம்பிக்கை உனக்கு பூரணமா இருக்குன்னு உன் பேச்சிலேயே எனக்கு புரிஞ்சிடுச்சு என்றான். வைஷ்ணவி அமைதியாக தன் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். பிறகு தன் தைரியத்தை திரட்டி, அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமாண்ணா? கேளுடா வைஷு. ஒருவேளை நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா வெற்றிச்செல்வனுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாரா அண்ணா என்று கேட்டாள். அவள் அந்த கேள்வியை கேட்ட அடுத்த நொடியில் செழியன் உறக்க சிரித்து விட்டான்.
அடடா! இதுதான் உனக்கு மனசுக்குள்ள இருக்கிற பயமாடா என்று கலாய்த்தான். வைஷ்ணவி தன் கன்னங்கள் சிவக்க வெட்கப்பட்டு தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். சொல்லுங்கண்ணா, நான் நிஜமா தான் கேட்குறேன் என்றதும் செழியன் அவளது தோளை தட்டி, எனக்கு அவனோட மனசு முழுசா தெரியாதுடா. ஆனா என் தங்கச்சி வைஷ்ணவிய வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நம்ம வெற்றி செல்வன் ஒன்றும் முட்டாள் கிடையாது என்று கெத்தாக சொன்னான். அண்ணன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவியின் கன்னங்கள் மேலும் சிவந்து ரோஜா பூவாக மாறின. அவளது அந்த வெட்கத்தையும் முகமாற்றத்தையும் பார்த்த செழியனுக்கு எல்லாமே தெளிவாக புரிந்துவிட்டது. அப்பாடா! என் தங்கச்சியோட மனசு அந்த கம்பீரமான காலப்பக்கம் போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக்கொண்டே அவன் அறையை விட்டு வெளியேறினான். அதே நேரத்தில் வெற்றியின் வீட்டில் இரவு நேரத்து ஜில்லென்ற காற்றில் வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டு வானத்து நட்சத்திரங்களை வெறித்து பார்த்தபடியே யோசனையில் ஆழ்ந்திருந்தான் வெற்றி செல்வன். அவனது தாய் லட்சுமி இன்னும் தூங்காமல் மாடிப்படிகளில் ஏறி அவன் அருகே மெதுவாக வந்து நின்றவர், வெற்றிப்பா என்று அழைக்க வெற்றி செல்வன் சட்டென திரும்பி, சொல்லுங்கம்மா, இந்த நேரத்துல இன்னும் தூங்காம என்ன பண்றீங்க என்று கேட்டான். வெற்றி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா என்றதும், கேளுங்கம்மா, என்ன விஷயம்? லட்சுமி மகனின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, வெற்றி, உனக்கு உண்மையிலேயே ராகவன் அண்ணா பொண்ணு வைஷ்ணவிய பிடிச்சிருக்குதாப்பா என்று நேரடியாகவே கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட வெற்றி செல்வன் ஒரு நொடி அதிர்ச்சியோடு திரும்பினான். அம்மா, என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது வெற்றி. ஒரு தாயா உன் மனசுல என்ன இருக்குதுன்னு அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எனக்கு நேரடியா உண்மையை சொல்லு என்றார் லட்சுமி. சில நீண்ட வினாடிகள் அங்கே அமைதி நிலவியது. காற்றில் தென்னந்தோப்புகளின் சலசலப்பு மட்டுமே கேட்டது. பிறகு வெற்றி தன் மீசையை வருடியபடி மிகவும் நிதானமாக சொன்னான். அம்மா, எனக்கு எனக்கு அந்த பொண்ணு வைஷ்ணவிய பிடிக்காதுன்னுலாம் சொல்ல முடியாதும்மா. ஆனா, அவளோட சம்மதம் முழுசா கிடைக்காத வரைக்கும், நான் என் மனசுல ஆசைய வச்சு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டேம்மா என்று ஆணித்தரமாக சொன்னான். மகன் சொன்ன அந்த முதிர்ச்சியான, நேர்மையான பதிலை கேட்ட லட்சுமியின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசமாக மலர்ந்தது. அதுதான் என் பையன், அதுதான் என் வெற்றி செல்வன் என்று மனதார சொல்லிவிட்டு நிம்மதியோடு கீழே சென்றார். வெற்றி மட்டும் அதே மாடியின் நிலவின் வெளிச்சத்தில் தனியாக நின்றிருந்தான். அவனது மனதிற்குள் முதன்முறையாக ஒரு ஆழமான காதல் உணர்வு பிரம்மாண்டமாக உருவெடுத்துக் கொண்டிருந்தது. வைஷ்ணவி அந்த பெயரை தன் மனதிற்குள் நினைத்தாலே ஏனோ அவனது நெஞ்சிற்குள் ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் நிறையும் விந்தையை அவன் உணர்ந்தான். மறுநாள் காலை பொன்னிற விடியல் ராகவனின் வீட்டில் காலை உணவு சாப்பிடுவதற்காக உணவு மேஜையில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். ராகவன், மீனாட்சி, செழியன், வைஷ்ணவி அனைவரின் கூர்மையான எதிர்பார்ப்பு நிறைந்த பார்வைகளும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த வைஷ்ணவியின் மீதே நிலைத்திருந்தன. ராகவன் தன் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு, என்னம்மா வைஷு, நேத்து ஊர் பெரியவங்க வந்து கேட்ட விஷயத்துக்கு என்னம்மா முடிவு பண்ணியிருக்க? உன் மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லுமா என்று மெதுவாக கேட்டார். வைஷ்ணவி தன் கையில் இருந்த டம்ளரை கீழே வைத்தவள் சில வினாடிகள் அமைதியாக தன் தலையை குனிந்து நின்றாள். பிறகு மெல்ல தலையை உயர்த்தி அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த வெட்கத்தையும் அவளது கண்களில் மின்னிய அந்த அழகிய தயக்கத்தையும் பார்த்த கணமே செழியன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டான். வைஷ்ணவி தன் நெஞ்சில் கை வைத்து வெட்கத்தோடு, அப்பா, நான் உங்க எல்லாரோட முடிவுக்கும் முழு மனசோட சம்மதிக்கிறேன்ப்பா என்ற அந்த ஒற்றை சம்மத வார்த்தை வைஷ்ணவியின் உதடுகளிலிருந்து வெளிவந்த அடுத்த வினாடியில் அந்த வீட்டில் இருந்த அத்தனை பேரின் முகங்களும் மாபெரும் பூரிப்பில் பிரகாசமாக மலர்ந்தன. மீனாட்சியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிகள் வழியத் தொடங்கியது. ராகவனின் முகத்தில் ஒரு தந்தைக்கே உரிய மாபெரும் நிம்மதி புன்னகையும் அரும்பியது. செழியனின் முகத்திலும் பெருமிதம் பொங்கியது. ஆனால் அதே நேரத்தில் வீட்டின் பிரதான வாசலுக்கு வெளியே மரத்தடி நிழலில் நின்று கொண்டிருந்த ஒருவன் மட்டும் அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே அப்படியே சிலை போல உறைந்து போயிருந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, கார்த்திக் தான்.
காலை நேரத்தில் வைஷ்ணவியை பார்த்து பேசலாம் என்று உள்ளே வர முயன்றவன் வீட்டின் உள்ளே நடந்த அத்தனை பேச்சுக்களையும் வைஷ்ணவியின் அந்த திருமணத்திற்கான சம்மத வார்த்தையையும் தற்செயலாக தன் காதுகளாலேயே கேட்டுவிட்டான். வைஷ்ணவி அத்தனை நாணத்தோடு சொன்ன, நான் உங்க முடிவுக்கு சம்மதிக்கிறேன்பா என்ற அந்த ஒற்றை வார்த்தை கார்த்திக்கின் இதயத்தை ஒரே நொடியில் சுக்குநூறாக துண்டு துண்டாக கிழித்து எறிந்தது. அவனது கண்கள் கலங்கி கண்ணீர் துளிகள் கன்னங்களில் வழிந்தன. அவனது மூச்சுக்காற்று நின்று போவது போல இருந்தது. தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் கார்த்திக். அப்படின்னா வைஷு, இத்தனை வருஷமா நான் உன் மேல வச்சிருந்த உண்மையான காதல தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வெற்றி செல்வனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டியாடி? அப்போ நான் தோத்துட்டேனா வைஷு? என் காதல் தோத்து போயிடுச்சாடி என்று அவனது நெஞ்சம் ரத்தம் சொட்ட சொட்ட கதறியது. அந்த மாபெரும் நிராகரிப்பின் வலியோடும் உடைந்த இதயத்தோடும் கார்த்திக் மெதுவாக தன் தலையை குனிந்து கொண்டு அந்த வீட்டை விட்டு அமைதியாக வெளியே செல்ல தொடங்கினான். கார்த்திக் தன் கால்களை கஷ்டப்பட்டு உந்தி அந்த பெரிய வீட்டை விட்டு மெதுவாக வெளியே நடந்து செல்ல அவனது உடலும் கால்களும் முன்னே நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் அவனது ஆழமான ஆன்மாவும் மனமும் மட்டும் அந்த வீட்டின் வரவேற்பறையில் வாசலிலேயே தங்கி உறைந்து போய் நின்றிருந்த வைஷ்ணவியின் உதடுகளிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தை மட்டும் அவனது காதுகளில் திரும்ப திரும்ப இடியென முழங்கிக் கொண்டே இருந்தது. அவள் நேரடியாக தன் வாயால் நான் வெற்றி செல்வனை விரும்புகிறேன் என்று வெளிப்படையாக சொல்லவில்லைதான். ஆனால் ஊர் பெரியவர்களும் குடும்பத்தினரும் தனக்காக வெற்றி செல்வனுக்கு பெண் கேட்டு வந்தபோது அவள் எனக்கு இந்த சம்மதம் வேண்டாம் என்று ஒரு வார்த்தை கூட மறுக்காமல் அத்தனை வெட்கத்தோடு சம்மதித்தாளே. அவளது அந்த சம்மத பாவனையே கார்த்திக் இத்தனை வருடங்களாக தன் நெஞ்சில் வளர்த்து வந்த அத்தனை நம்பிக்கைகளையும் கனவுகளையும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்து நொறுக்கிவிட்டது. கிராமத்து பாதையில் நிலை தடுமாறி நடந்தவன் ஊரின் எல்லையில் அமைந்திருந்த அந்த பழமையான பெரிய ஏரிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். ஆத்தங்கரையின் ஓரத்தில் கிடந்த ஒரு பெரிய பாறைக்கல்லின் மீது சோர்ந்து போய் அமர்ந்தவன் தன் இரு கைகளாலும் தன் தலையை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஆற்று நீரை பார்த்து நரக வேதனையோடு குமுறினான். ஏண்டா கார்த்திக், உனக்கு இப்படி ஆச்சு? எதுக்குடா உன் வாழ்க்கை இப்படி தலைகீழா மாறுச்சு என்று தனக்குத்தானே உரத்த குரலில் கேட்டுக்கொண்டு வேதனைப்பட்டான். கல்லூரியில் முதன் முதலில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்தே வைஷ்ணவி மட்டும்தான் அவனது முழு உலகமாக இருந்தாள். அவள் சிரித்தால் இவனுக்கு சந்தோஷம், அவள் வாடினால் இவனுக்கு பயங்கரமான கவலை. அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட அத்தனை வேலையையும் தூக்கி போட்டுவிட்டு முதல் ஆளாக ஓடிப்போய் நிற்பவன் இந்த கார்த்திக் மட்டுமே. ஆனால் இத்தனை வருடங்களில் ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நொடி கூட அவளிடம் தன் இதயத்தில் இருந்த உண்மையான காதலை வெளிப்படையாக சொல்லவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், காலேஜ் படிப்பு முதல்ல நல்லபடியா முடியட்டும், அப்புறம் சரியான நேரம் வர்றப்ப நிதானமா சொல்லிக்கலாம் என்று தினமும் தன் காதலை தள்ளி போட்டு கொண்டே வந்தான். இன்று தன் வாழ்நாளில் அவன் செய்த அந்த தாமதத்திற்கான மிக கொடூரமான விலையை தன் உடைந்த இதயத்தால் கொடுத்து கொண்டிருந்தான். டேய் கார்த்திக், உன்னோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும்தாண்டா முழு முதல் காரணம். வைஷ்ணவிய நீ எந்த காலத்திலையும் குறை சொல்லவே முடியாதுடா என்று தன் மீது உள்ள கோபத்தில் தன்னையே கடுமையாக திட்டிக் கொண்டான். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து அவனது கன்னங்களை நனைத்தது. அதே நேரத்தில் ராகவனின் வீட்டில் வரவேற்பறையில் மீனாட்சியின் முகத்தில் அளவற்ற சந்தோஷமும் பூரிப்பும் தாண்டவமாடி கொண்டிருந்தது. தன் சேலை தலைப்பை சரி செய்தபடி ராகவனின் அருகில் வந்து அமர்ந்து, என்னங்க, எனக்கு இன்னமும் நடக்கிறத நினைச்சா நம்பவே முடியலைங்க என்றார் பூரிப்போடு. ராகவன் தன் நாற்காலியில் சாய்ந்து சிரித்துக்கொண்டு, ஏமா மீனாட்சி, எதுக்கு இன்னும் நம்ப முடியலன்னு சொல்ற என்று கேட்டார். பின்ன என்னங்க, நம்ம பொண்ணு வைஷ்ணவி எந்த ஒரு யோசனையும் இல்லாம வெற்றி செல்வன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னதை தான் சொல்றீங்க என்றார் மீனாட்சி. ராகவன் பெருமிதத்தோடு சொன்னார். அவ எப்பவுமே நம்ம குடும்பத்து மேலையும் நம்ம கௌரவத்து மேலையும் உயிரையே வச்சிருக்க பொண்ணுமா. நம்மள மீறி அவ வாழ்க்கையில எப்பவும் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்ய மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, அது மட்டும் இல்லைங்க, அவ சம்மதம் சொன்னபோது அவளோட முகத்தை பார்த்தீங்களாங்க? வெற்றி செல்வன் பேரை சொன்னதும் அவ முகத்துல வந்த அந்த புதிய வெக்கமும் நாணமும்
அது வேற மாதிரி ஒரு அழகான காதல காட்டுச்சுங்க என்று மீனாட்சி நெகிழ்ச்சியோடு சொன்னார். அதை கேட்ட ராகவன் உரக்க சிரித்து, அடடே மீனாட்சி, நீ இப்போவே பேரம்பேத்தி வரைக்கும் கற்பனை பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிடாத என்று செல்லமாக கலாய்த்தார். அருகில் அமர்ந்திருந்த செழியனும் கலகலவென சிரித்தான். ஆனா அப்பா அம்மா சொல்றதுல 100க்கு 100 உண்மை இருக்குப்பா. ஊர் பெரியவங்க வெற்றி செல்வன் பேரை சொன்னபோது வைஷு ஒரு வார்த்தை கூட வேண்டாம்னு மறுக்கவே இல்லப்பா. அவளோட கண்கள்ல வெற்றியின் மீதான மாபெரும் நம்பிக்கையும் ஈர்ப்பும் தெளிவா தெரிஞ்சுதுப்பா. அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் என்றான் செழியன். அந்த நேரத்தில் மாடிப்படியின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு கீழே குடும்பத்தினர் தன் திருமணத்தை பற்றி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவியின் கன்னங்களில் மீண்டும் ஒரு புதிய அழகிய ரோஜா வண்ண வெட்கம் படர்ந்தது. தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ, நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்று செல்லமாக கத்திக்கொண்டே ஓடி தன் அறைக்குள் மறைந்தாள். அவள் வெட்கப்பட்டு ஓடுவதை பார்த்த ராகவன், மீனாட்சி, செழியன் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து மனதார உரக்க சிரித்து கொண்டார்கள். அந்த வீடே மங்களகரமான சந்தோஷத்தில் மிதந்தது. மறுநாள் காலை பொன்னிற விடியல். வெற்றி செல்வன் வழக்கம் போல அதிகாலை வேளையிலேயே கண்விழித்தவன் தன் வயல்வெளியை நோக்கி சென்றிருந்தான். சூரியனின் பொன்னிற கதிர்கள் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. தென்னந்தோப்புகளின் வழியே ஜில்லென்ற கிராமத்து காலை காற்று சலசலவென வீசிக்கொண்டிருந்தது. பச்சை பசேல் என விரிந்திருந்த தன் வயலின் நடுவே நின்று நாற்று நடும் வேலைக்காரர்களுக்கு வழிகாட்டி வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். அப்பொழுது தூரத்து தொலைவில் தூசியை கிளப்பியபடி தங்களின் மோட்டார் பைக்கில் அதிவேகமாக வந்து இறங்கினான் அன்பு செல்வன். பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு மூச்சு வாங்க ஓடி வந்தவன், அண்ணா, வெற்றி என்ன என்று உரத்த குரலில் கூப்பிட்டான். என்னடா அன்பு, எதுக்கு காலையிலே இப்படி மூச்சு வாங்க பதற்றமா ஓடி வர என்று கேட்க, அண்ணே, ஊர் பெரியவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணே என்றான் அன்பு. வெற்றி செல்வனின் அடர்த்தியான புருவங்கள் லேசாக சுருங்கின. யாரோட அன்பு என்ன தேடுறா? நேத்து மதியம் ராகவன் மாமா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பேசுனாங்களே, அந்த ஊர் பெரியவங்க தான் அண்ணே. உன்னை உடனே வீட்டுக்கும் வர சொன்னாங்க என்றான் அன்பு. வெற்றி செல்வன் அதற்கு மேல் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அமைதியாக கிளம்பிய வெற்றி தன் வீட்டிற்குள் நுழைந்தபோது வரவேற்பறை ஹாலில் ஊரின் மரியாதைக்குரிய மூத்த பெரியவர்கள் அனைவரும் கம்பீரமாக அமர்ந்திருந்தார்கள். லட்சுமி முகம் நிறைய புன்னகையோடு அவர்களுக்கு சுட சுட காஃபி கொடுத்து கொண்டிருந்தார். வெற்றி செல்வன் தன் கம்பீரமான எட்டுக்களை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்ததும் வரவேற்பறையில் இருந்த அத்தனை பெரியவர்களின் பார்வைகளும் ஒரே நேரத்தில் அவன் மீதே வீசியது. வா வெற்றி தம்பி, வாப்பா, இங்க வந்து உக்காரு என்று ஒரு பெரியவர் அன்போடு அழைத்தார். வெற்றி செல்வன் தன் கம்பீரமான நடையோடு வந்து பெரியவர்களுக்கு மரியாதையோடு வணக்கம் தெரிவித்து அமைதியாக அமர்ந்தான். சில நீண்ட வினாடிகள் அங்கே ஒரு அமைதி நிலவியது. பிறகு அந்த பெரியவர் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். தம்பி வெற்றி செல்வா, நேத்து நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ராகவன் வீட்டுக்கு போயிருந்தோம்பா. வெற்றி செல்வன் தன் தலையை லேசாக அசைத்து, தெரியுங்க பெரியவரே என்று தன் ஆழமான குரலில் சொன்னான். நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் அங்க போயிருந்தோம்பா. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியுமுங்க என்று மிகவும் அமைதியாக சொன்னான் வெற்றி. அவன் சொன்ன அந்த பக்குவமான பதிலை கேட்ட ஊர் பெரியவர்கள் அனைவரும் சிரித்தவர்கள், அடடே, நம்ம வெற்றி தம்பிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதுப்பா. சரி, அப்போ நாங்க நேரடியாவே விஷயத்த சொல்லிடுறோம். ராகவன் குடும்பத்தாருக்கு இந்த சம்மதத்துல முழு சம்மதம்பா. செழியனுக்கும் சம்மந்தம், மீனாட்சிக்கும் சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணு வைஷ்ணவிக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு மனசோட சம்மதம்பா என்று உரத்த குரலில் சொன்னார் பெரியவர். அந்த ஒற்றை வார்த்தை வெற்றி செல்வனின் நெஞ்சிற்குள் விழுந்த அந்த அடுத்த வினாடியில் அவனது இதயத்திற்குள் ஏதோ ஒரு சுகமான அதிர்வு பாய்ந்தது. அவனது வெளிப்படையான முகத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் சட்டென தெரியவில்லை என்றாலும் அவனது ஆழமான மனதிற்குள் அளவற்ற ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் பூரித்து பரவியது. அவனது கண்களில் மின்னிய அந்த அழகிய மாற்றத்தை அருகில் நின்றிருந்த அவன் அம்மா லட்சுமி கச்சிதமாக கவனித்து பூரிப்படைந்தார். அந்த பெரியவர் வெற்றி செல்வனின் கண்களை பார்த்து, இப்போ உன்னோட இறுதி பதில் என்னப்பா வெற்றி? உனக்கு இந்த சம்மந்தத்துல முழு சம்மதம் தானப்பா
என்று நேரடியாக கேட்டார். வரவேற்பறையில் இருந்த அத்தனை மனிதர்களின் பார்வைகளும் வெற்றி செல்வனின் மீதே நிலைத்தன. வெற்றி சில நொடிகள் அமைதியாக யோசித்தான். பிறகு, பெரியவங்களே, என்னை பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கல்யாணம்ங்கிறது வெறும் ரெண்டு குடும்பங்கள் சேர்ற விஷயம் மட்டும் இல்லைங்க. அது ரெண்டு மனுஷர்களோட முழுமையான வாழ்க்கை. எனக்கு ராகவன் மாமா பொண்ணு வைஷ்ணவி மேல எந்த ஒரு குறையோ ஆட்சேபனையோ கொஞ்சமும் இல்லைங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, பண்பான பொண்ணு. அந்த பொண்ணு வைஷ்ணவிக்கும் என் மேல விருப்பமும் சம்மதமும் இருக்குதுன்னா எனக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதங்க என்று தன் சம்மதத்தை தெரிவித்தான் வெற்றி செல்வன். அந்த நொடியில் லட்சுமியின் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தன. அன்பு செல்வன் தன் சிரிப்பை அடக்க முடியாமல் பூரித்து நின்றான். ஊர் பெரியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தங்களின் தலைகளை அசைத்தார்கள். "அப்பாடா, அப்போ காரியம் நல்லபடியா முடிவாச்சுப்பா. இனிமே அடுத்த கட்டமா நல்ல நாளை பார்த்து பொண்ணு வீட்டுக்கு போய் முறப்படி பொண்ணு பார்க்க போகலாம்ப்பா" என்று பெரியவர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அந்த வீட்டின் வரவேற்பறையில் அனைவரும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் பேசிக் கொண்டிருந்த போதே அந்த வீட்டின் பிரதான வாசலுக்கு வெளியே மரத்தடி நிழலில் மறைவாக நின்று கொண்டிருந்த ஒருவன் உள்ளே நடந்த அத்தனை பேச்சுக்களையும் வெற்றி செல்வன் சொன்ன அந்த சம்மத வார்த்தைகளையும் தன் காதுகளாலேயே கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் வேறு யாருமில்லை, செழியன்தான். வெற்றி செல்வன் இந்த திருமணத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை தன் கண்களால் பார்த்து தெரிந்து கொள்ளவே அவன் வெற்றி செல்வன் வீட்டிற்கு வந்திருந்தான். வெற்றி தன் கம்பீரமான குரலில் சொன்ன அந்த சம்மதம் என்ற வார்த்தையும் கேட்ட பிறகு செழியனின் முகத்தில் மாபெரும் திருப்தியான பெருமை மிக்க சிரிப்பு பூத்தது. தன் மனதிற்குள், அப்பாடா, என் தங்கச்சி வைஷ்ணவியோட வாழ்க்கை இந்த வீரனூர் மண்ணிலேயே மிக சரியான ஒரு தங்கமான மனுஷனோட கையில தான் போய் சேருது என்று மனதார நினைத்து மகிழ்ந்தான் செழியன். ஆனால் இந்த மங்களகரமான சந்தோஷத்திற்கு நடுவே யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் புயல் ரகசியமாக உருவெடுத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் ஏரிக்கரையில் உடைந்த இதயத்தோடு அமர்ந்திருந்த கார்த்திக் தன் காதலை இன்னும் முழுமையாக கைவிடவில்லை. அவனது கொந்தளிக்கும் மனதிற்குள் ஒரு கொடூரமான முடிவும் திட்டமும் உருவெடுத்து கொண்டிருந்தது. இல்ல, வைஷ்ணவிக்கும் இந்த வெற்றி செல்வனுக்குமான கல்யாணம் முறப்படி முடிவாகிறதுக்கு முன்னாடி நான் கடைசியா ஒரு தடவை வைஷுவை தனியா சந்திச்சு என்னோட காதலை பத்தி பேசியே ஆகணும் என்று அவன் எடுக்க போகும் அந்த ஒற்றை திடீர் அபாயகரமான முடிவுதான் அடுத்த சில நாட்களில் வெற்றி செல்வன், வைஷ்ணவி மற்றும் ராகவன் குடும்பத்தார் அனைவரின் வாழ்க்கை பாதையையும் தலைகீழாக புரட்டி போட்டு கதையை ஒரு மாசான கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. கிராமத்து மனிதர்களின் பேச்சுக்கு ரக்கைகள் அதிகம். அது காற்றை விட வேகமாக ஊர் எல்லைகளை தாண்டி பரவிவிடும். வெற்றி தனது சம்மதத்தை சொன்ன செய்தி ராகவனின் வீட்டு வாசலை கடந்து தெருவின் முக்கு வரை பரவ அதிக நேரம் எடுக்கவில்லை. காலை 6 மணிக்கெல்லாம் காப்பி தண்ணீரோடு ஆரம்பித்தது அந்த பேச்சு. "என்னடி குப்பம்மா, கேள்விப்பட்டியா? நம்ம ஊர் வெற்றி தம்பிக்கு கல்யாண பேச்சு முடிய போகுதாம்." "ஆமாங்க்கா, காலையில பஸ் ஸ்டாண்டு பக்கமா போகும்போது முனியன் தான் சொன்னான். நம்ம ராகவன் அண்ணன் பொண்ணு வைஷ்ணவியை தான் கேட்குறாங்களாம்." "அப்படியா விஷயம்? பொண்ணும் தங்கமான பொண்ணு, பையனும் தங்கமான பையன். இந்த ஊருக்கே ஓடி ஓடி உழைச்ச வெற்றி தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையப் போகுதுன்னு நினைச்சாலே மனசுக்கு நிறைவா இருக்குதுடி." மதியத்திற்குள் 10 வீடுகளுக்கு போய் சேர்ந்த செய்தி மாலை பொழுது சாயும் வேளையில் ஊர் முழுவதும் தம்பட்டம் அடித்தது. ஊர் சந்திப்பில் கூடும் பெரியவர்கள் முதல் குளக்கரையில் துணி துவைக்கும் பெண்கள் வரை எல்லோரின் பேச்சிலும் வெற்றி வைஷ்ணவி ஜோடியின் கதைதான் ஓடிக்கொண்டிருந்தது. இத்தனை வருடங்களாக தனக்கென்று எதுவுமே யோசிக்காமல் ஊர் பொதுநலனுக்காகவும் சொந்தங்களின் நன்மைகளுக்காகவும் தன் இளமையை செலவழித்த வெற்றிக்கு வைஷ்ணவி போன்ற ஒரு அமைதியான குணமான பெண் மனைவியாக வருவது தெய்வ சங்கல்பம் என்று ஊரே வாழ்த்தியது. ஊரே அவளோடு பேசிக்கொண்டிருக்க இங்கே ராகவனின் வீட்டில் அதிகாலையிலிருந்தே மின்சார வேகத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. மீனாட்சி காலையிலேயே எழுந்து வீட்டை முழுகி வாசலில் பெரிய கோலமிட்டு ஹாலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அடுப்படியில் இருந்து நெய் மணமும் ஏலக்காய் மணமும் போட்டி போட்டுக்கொண்டு வீசியது. "வைஷு, அந்த பித்தளை தட்டை எடுத்து நல்லா விலகி வைமா.
சம்மந்தி வீட்ல வர்றப்போ காஃபி தர்றதுக்கு நல்ல தட்டா இருக்கணும் என்று பரபரப்பாக கத்தினார் மீனாட்சி. அங்கே அமைதியாக பூ தொடுத்து கொண்டிருந்த வைஷ்ணவி தன் தாயின் பதற்றத்தை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். அம்மா, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். இப்பதான் பொண்ணு பார்க்கவே வர்றாங்க. அதுக்குள்ள ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? என்று மெல்லிய குரலில் சிரித்தபடியே கேட்டாள். மீனாட்சி கையில் இருந்த புடவையை இடுப்பில் சொருகிக் கொண்டு அவளை முறைத்து பார்த்தவர், உனக்கு சிரிப்பா தான் இருக்கும்டி. எனக்கு தானே தெரியும் அந்த வலி. மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க வர்றாங்கடி. அதுவும் ஊர்லயே இவ்ளோ பெரிய கை. வெற்றி தம்பி வீட்ல இருந்து வர்றாங்க. எல்லாமே துளி கூட குறைவில்லாம நல்லபடியா நடக்கணுங்கிற பயம் எனக்கு இருக்காதா? என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் அடுப்படிக்கு ஓடினார். இன்று வெட்டி வீட்டார் முதல் முறையாக வரப்போகிறார்கள். இதுவரை வெற்றியையும் அவரது குடும்பத்தாரையும் ஊர் மனிதர்களாக அறிமுகமான முகங்களாக மட்டுமே பார்த்திருக்கிறாள். ஆனால் இன்று அவர்களின் பார்வை வேறு, அவர்களுடைய எண்ணமும் வேறு. வெற்றி தன்னை மனைவியாக பார்க்க போகிறான். அந்த ஒரு நினைப்பே அவளது நெஞ்சை வேகமாக துடிக்க வைத்தது. அவர் என்னை எப்படி பாப்பார்? என்ன அவருக்கு பிடிக்குமா? என்ற பதற்றம் அவளது இயல்பான அமைதியை குலைத்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தெருவின் மறுமுனையில் இருந்த வெற்றி வீட்டில் அலைமோதியது வேறு விதமான உற்சாகம். லட்சுமி அம்மாள் காலையிலேயே கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வந்திருந்தார். மகனுக்கு நல்ல முறையில் திருமணம் முடிய வேண்டும் என்ற பிரார்த்தனை அவரது முகத்தில் ஒரு தனி தேஜஸை கொடுத்திருந்தது. ஹாலில் வெற்றி கட்டிலில் அமர்ந்து ஏதோ ஒரு கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்க, அவனுடைய தம்பி அன்பு வழக்கம் போல தன் சேட்டையை ஆரம்பித்தான். தன் அலமாரியில் இருந்து ஒரு பளபளக்கும் வெள்ளை சட்டையை எடுத்துக்கொண்டு வந்த அன்பு வெற்றியின் முன்னால் நின்று அதை ஆட்டினான். அண்ணா, இன்னைக்கு இந்த சட்டையை போடுங்க. வெற்றி புத்தகத்திலிருந்து கண்ணை எடுக்காமலேயே, ஏண்டா, இருக்கிற சட்டையே போதும், இதுக்கு எதுக்கு புது சட்டை என்றான். அடடா, புரியாம பேசாதீங்கண்ணா. பொண்ணு உங்களை பார்த்த உடனே ஐயோ, இவர்தான் என் புருஷன்னு ஓகே சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் இந்த கலர் என்று சொல்லி சிரித்தான் அன்பு. வெற்றி அவனை தலையை நிமிர்ந்து முறைத்து பார்த்தவன், டேய், சும்மா இருடா, வேலையை போய் பாரு என்றதும் அன்பு லேசாக சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். நல்ல நேரம் வந்ததும் வெற்றி வீட்டார் அனைவரும் ராகவனின் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். லட்சுமி, சண்முகம், அன்பு, கவிதா, சில முக்கிய உறவினர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் 4-5 பேர் ஒன்றாக நடந்தே வந்தார்கள். வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த ராகவன் மாப்பிள்ளை வீட்டார் வருவதை பார்த்ததும் முகமெல்லாம் பூரிக்க எதிர்க்கு சென்று வரவேற்றார். வாங்க வாங்க தம்பி, வெற்றி வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க என்று மிகுந்த மரியாதையுடன் கரம் கூப்பி அவர்களை உள்ளே அழைத்தார். ஹால் சில நிமிடங்களில் மனிதர்களால் நிரம்பி வழிந்தது. ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமாக அமர்ந்து கொண்டனர். சூடான காஃபி, முறுக்கு, லட்டு என பலகாரங்கள் தட்டுக்களில் பரிமாறப்பட்டன. ராகவன், ஊர்ல எத்தனையோ வரன் பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம வெற்றி தம்பியை விட ஒரு நல்ல பையன் உங்க வைஷ்ணவிக்கு கிடைக்கவே முடியாது. 2 குடும்பமும் சொக்க தங்கம் என்று ஊர் பெரியவர் ஒருவர் பெருமையோடு சொன்னார். ஆமாங்க ஐயா, என் பொண்ணுக்கு வெற்றி தம்பி புருஷனா வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று ராகவன் நெகிழ்ச்சியோடு சொன்னார். சுமார் அரை மணி நேரம் ஊர் கதைகளும் குடும்ப பின்னணிகளும் பேசப்பட்ட பிறகு அந்த பெரியவர் சிரித்தபடியே ராகவனை பார்த்தவர், என்ன ராகவன், பேச்சே ஓடிக்கிட்டு இருக்குது, பொண்ணை கூப்பிட மாட்டீங்களா? நம்ம லட்சுமி பொண்ணை பார்க்கணுமே என்ற வார்த்தை அந்த ஹாலில் ஒலித்த அடுத்த நொடியே மாடியில் தன் அறையில் நின்று கொண்டிருந்த வைஷ்ணவியின் இதயம் ஒரு நொடி நின்று நிதானித்து வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளது கைகள் நடுங்கியது. மீனாட்சி படிக்கு அருகே வந்து மேலே பார்த்து அன்போடு அழைத்தார். வைஷுமா, கொஞ்சம் கீழே வாம்மா என்று அழைக்க சில நொடிகள் அமைதிக்கு பிறகு படிகளில் இருந்து மெல்ல மெல்ல சலங்கை ஒலி போல சத்தம் கேட்க அனைவரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். வைஷ்ணவிதான் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். கீர்த்தி அவளை அழைத்து வர அடர் பச்சை நிறத்தில் எளிமையான ஒரு இளஞ்சிவப்பு பார்டர் வைத்த புடவை, லேசாக அள்ளி முடிந்த கூந்தல், நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு. பெரிய ஆடம்பர அலங்காரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அவளது முகத்தில் இருந்த அந்த இயல்பான தூய்மையான அழகு அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஒரு நொடியில் ஈர்த்தது. அங்கே அமர்ந்திருந்த வெற்றி தன்னையும் அறியாமல் தன் பார்வையை அவள் மீது பதித்தான்.
ஒரு நொடி, 2 நொடி, அதற்கும் மேலாக உலகமே ஸ்தம்பித்து போனது போல அவனது பார்வை வைஷ்ணவியின் மீதிருந்து நகரவே இல்லை. இத்தனை நாட்கள் பார்த்த வைஷ்ணவி வேறு, இன்று தன் வாழ்க்கை துணையாக வரப்போகும் இந்த வைஷ்ணவி வேறு என்பதை அவனது மனம் உணர்ந்து கொண்டது. வெற்றியின் இந்த நிலையை அவனது அருகில் அமர்ந்திருந்த அன்பு கவனித்து விட்டான். உடனே வெற்றியின் பக்கமாக சாய்ந்து அவனது காதோரம் மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான். அண்ணா, பொண்ணு எங்கேயும் ஓடிட மாட்டாங்க. கொஞ்சம் மூச்சை நல்லா விட்டு பிடிங்க. கண்ணு வெளியே வந்து விழுந்துட போகுது என்று கிண்டல் செய்ய வெற்றி திடுக்கிட்டு தன் தம்பியை முறைத்து பார்த்தான். அவனுக்கு ஒரு அடி கொடுக்க கையை உயர்த்தினான். ஆனால் அவனால் தன் முகத்தில் அரும்பிய அந்த அழகான புன்னகையை மறைக்கவே முடியவில்லை. வைஷ்ணவி அனைவரையும் நோக்கி மெல்ல கரம் கூப்பி வணங்கி லட்சுமி அம்மாளின் அருகில் போய் அமர்ந்தாள். அவள் தலை குனிந்து தரையை பார்த்து கொண்டிருந்தாலும் ஏனோ வெற்றியின் பார்வை தன் மீதுதான் நிலைத்திருக்கிறது என்பதை அவளது பெண்மனம் துல்லியமாக உணர்ந்தது. அந்த உணர்வே அவளது கன்னங்களை செம்பருத்தி பூவாக சிவக்க வைக்க, லட்சுமி அம்மாள் வைஷ்ணவியின் தாடையை பிடித்து நிமிர்த்தி அவளது நெற்றியில் முத்தமிட்டு, நல்லா இருமா, என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுமா நீ என்று பூரிப்போடு சொன்னார். ஹால் முழுவதும் சந்தோஷ அலையும் மங்கள சிரிப்பொலியும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்திற்கு முற்றிலும் மாறான ஒரு இருள் வெளியே சூழ்ந்து கொண்டிருந்தது. வீட்டிற்கு வெளியே தெருவின் மறுபுறம் இருந்த ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். அவனது கண்கள் கூர்மையாக ராகவன் வீட்டின் மீதுதான் நிலைத்திருந்தன. உள்ளே என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். பலகாரங்கள் பரிமாறப்படுவதும் சிரிப்பொலிகள் வெளியே கேட்பதும் அவனது இதயத்தில் முட்களாக தைத்தன. தான் காதலித்த தன் சொந்தம் என்று நினைத்த வைஷ்ணவி தனக்கு இல்லாமல் போகிறாள் என்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தான் எழுந்து கொண்டிருப்பது வெறும் ஒரு பெண்ணை மட்டுமல்ல, தன் வாழ்நாளின் லட்சியத்தை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவனது முகத்தில் தாங்க முடியாத ஏமாற்றமும் அதிலிருந்து உருவெடுத்த ஒருவித ஆத்திரமும் மாறி மாறி வந்தன. இல்ல, இது இப்படி முடியாதா? வைஷ்ணவி எனக்கு மட்டும்தான், அவ எனக்கு தான் வேணும் என்று தனக்குத்தானே பித்தன் போல முணுமுணுத்து கொண்டான். அவனது உள்மதம் ஏதோ ஒரு தவறான பாதையை காட்டியது. இன்னும் ஒரே ஒரு தடவை நான் வைஷ்ணவி கிட்ட பேசணும். அவ மனசுல என்னதான் இருக்குதுன்னு நான் நேருக்கு நேரா கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது. தன் மனதிற்குள் இந்த விபரீதமான முடிவை எடுத்த கார்த்திக் தன் சட்டையை சரி செய்து கொண்டு அங்கிருந்து மெதுவாக நடந்து சென்றான். அவன் நடந்து செல்லும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஆபத்து மறைந்திருந்தது. அவன் எடுக்கப் போகும் அந்த ஒரே ஒரு முயற்சி அடுத்த சில நாட்களில் அமைதியாக பூத்து கொண்டிருக்கும் வைஷ்ணவியின் வாழ்க்கையிலும், அவளை காக்க துடிக்கும் வெற்றியின் வாழ்க்கையிலும், அவர்களுக்கு அரணாக நிற்கும் செழியனின் வாழ்க்கையிலும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்வலையையும் புயலையும் உருவாக்கப் போகிறது என்பதை அந்த கிராமத்து மனிதர்கள் யாரும் அந்த நொடியில் அறிந்திருக்கவில்லை.